பிரைஸ் தி லார்ட். மலாக்கி 2:17. உங்கள் பேச்சுக்களினால் ஆண்டவரை சோர்வடைய செய்யாதீர்கள். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறப்பா. மகனே, உன் வாழ்நாள் முழுவதும் நீதியை கடைபிடி, அநீதியின் வழிகளில் செல்லாதே என்பதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே என்பதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா. தர்மம் கொடுப்பதற்கு முகம் கோணாதே என்றவரே உமக்கு நன்றி ஐயா. மகனே, ஞானியிடம் அறிவுரை கேள் என்றவரே உமக்கு நன்றி ஐயா. மகனே, பயன் தரும் அறிவுரை எதையும் உதறி தள்ளாதே என்றவரே உமக்கு நன்றி ஐயா. மகனே, தேவைக்கு மேல் உன்னிடம் உள்ளதையெல்லாம் தர்மம் செய்துவிடு என்றவரே உமக்கு நன்றி ஐயா. நாவினால் தவறு செய்யாதோர் பேறு பெற்றோர் என்றவரே உமக்கு நன்றி ஐயா. நம்பிக்கை தளராதோரும் பேறு பெற்றோர் என்றவரே உமக்கு நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இந்த கொடுத்த வார்த்தைக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உம்மிடத்தில் நாங்கள் வரும்போது ஆண்டவரே உம்மை சோர்வடைய செய்கிறோம் ஆண்டவரே. பாவம் பாவம் இந்த உலகத்தில் எதை சொல்கிறோம் என்று பிறருக்கு தெரியாமலே இருக்காத ஆண்டவரே. நாங்கள் பாவம் எதுவுமே செய்கிறதில்லை, ஆனால் நாங்கள் பாவம் செய்துட்டோம் மன்னிப்பு கேட்கிறோம் சொல்லி எல்லாரும் அதையே சொல்கிறார்களே. எதெல்லாம் பாவமாக இருக்குது உலகத்தில். கலாத்தியர் அதிகாரம் 5 இறை வார்த்தை 20 சொல்லியிருக்கிறாங்க. சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவுகள், பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் இவையெல்லாம் பாவம் என்று நமக்கு தெரியாமல் போகிறது. ஜோசியம் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், நல்ல நேரம் பார்க்குறோம், நல்ல நேரத்தில் வெளியில் போகிறோம், நல்ல நேரத்தில் திருமணத்தை நடத்துகிற நல்ல காரியங்களை ஏதாவது காரியம் செய்யும்போது காலண்டரை உடனே எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறார். குடும்பத்தில் பிரச்சனை வருதா, உடனே நான் போய் ஜோசியை பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும். இதெல்லாம் நான் பார்க்கறதுனால என்னோட வாழ்க்கை மாறுமா? நிச்சயமாக மாறாது. கடவுள் ஒருவரிடத்துல நம்ம ஓடி அவருடைய வார்த்தைகளை இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு இந்த எண்ணமெல்லாம் வரவே வராது. என் எண்ணங்கள் உன் எண்ணங்கள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல என்று சொல்லிக்கிற எத்தனை பேர் இந்த காலத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோன்னு பாருங்கள். சண்டை சச்சரவுகள், எங்கே பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை, பக்கத்து வீட்டில் சண்டை, எதிர்த்த வீட்டில் சண்டை, யாரை பார்த்தாலும் சண்டை, குடும்பத்தில் சண்டை, ஒற்றுமையில் பொறாமை. அவன் இப்படி வாழ்கிறானே, இவன் இப்படி வாழ்கிறானே, வசதியாக இருக்கானே, நம்மளால அப்படி வாழ முடியலன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம இதெல்லாம் செய்கிறோம். குடிவெறி, களியாட்டம், பலவிதமான தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள். அதனால தான் சோதோம் கோமோரா அழிக்கப்பட்டது அன்று. தவறான உறவுகள், விபச்சார பிரச்சனைகள் இதனால தான் அழிக்கப்பட்டது. இதெல்லாம் நாம் இறை வார்த்தையில் வாசித்தும் மீண்டும் மீண்டுமாய் நாம் தவறுகளை செய்யும்போது அது பாவம். அது கடவுளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு சாட்டை அடி. அதை அந்த பாவத்திலேருந்து நம்ம விடுதலை செய்யதாய் உலகத்தில் நம்ம இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து மனிதனோடு வாழ்ந்து நம்முடைய பாவங்களை மீட்டெடுப்பதற்காக ஒவ்வொரு சாட்டை அடியும் நாம் செய்கிற இந்த காரியங்களில் தான் சண்டை போடுறது, பொறாமை செய்கிறது, பகைமை செய்கிறது, குடிவெறினால் இருக்கிறது, களியாட்டம் இருக்கிறது, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், இந்த மாதிரி காரியங்களை நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நாம் செய்வது பாவம். அந்த ஒவ்வொரு பாவத்திற்காகவும் ஒவ்வொரு சாட்டையடி நம் இறைமகன் இயேசு கிறிஸ்து வாங்கினார். அதை நாம் மறந்து விடுகிறோம். இனியாவது நாம் பாவம் செய்யாமல், இதெல்லாம் பாவம் என்று நாம் தெரிந்து அந்த பாவத்தில் குழியில் நாம் விழாமல் ஆண்டவர் நமக்காக மரித்திருக்கிறார், நமக்காக உயிரோடு வர இருக்கிறார்னு சொல்லி இந்த பிறப்பு முதல் இறப்பு வரை நாம் செய்த எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நாட்களில் நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழும்போது மட்டும்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதற்காக நாம் ஜெபிப்போம். இன்னும் எத்தனையோ மக்கள் இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். நாம் இதெல்லாம் செய்கிறது பாவம்னு இந்த நாளையாவது உணர்ந்து ஆண்டவரிடத்தில் முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு நாம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை மன்னித்து அவருடைய மகளாக ஏற்றுக்கொள்வார். அதற்காக இந்த இரவு முழுவதும் ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். அப்படியே செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துவோம். நாங்கள் நாடோராக கிறிஸ்துவை கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென்.